சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். மீனா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த மீனாவை உடனே வீட்டு வேலையெல்லாம் செய்ய சொல்கிறாங்க விஜயா. உடனே மீனாவும், அத்தை நான் இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன், அது மட்டும் இல்லாமல் என் வண்டியை யார் எடுத்துகிட்டு போனாங்கன்னு தெரியாமல் அங்கே இங்கேன்னு தேடி பார்த்து ரொம்பவே மனசு வேதனையோடு வீட்டுக்கு வந்திருக்கேன். அதெல்லாம் புரிஞ்சுக்காம நீங்கள் வந்த உடனே வீட்டு வேலையெல்லாம் செய்ய சொல்கிறீங்களே அத்தை, ஏன் இப்படிலாம் செய்கிறீங்கன்னு கேட்க, நான் என்ன செய்ய முடியும்? நீ கொஞ்சம் கூட கவனமே இல்லாமல் இருந்தா நான் பொறுப்பேற்றுக்க முடியுமா என்ன? முத்து உனக்காக ஆசை ஆசையாக நீ பெரிய பிஸ்னஸ் செய்யணும்னு இதெல்லாம் வாங்கி கொடுத்தான். உனக்கு தான் பொறுப்பே இல்லையே. கொஞ்சம் கூட கவனம் இல்லாமல் யார் எடுத்துகிட்டு போனாங்கன்னு தெரியாமல் இப்போ வேலையும் செய்யாமல் அங்கே இங்கேன்னு உண்மையை கண்டுபிடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு போகிற. அதுக்குன்னு வீட்டு வேலையை பார்க்காம இருக்க முடியுமா? நீ வீட்டு வேலையை பார்க்க முடியாதுன்னு சொல்கிறியே, அப்போ வீட்டு வேலையெல்லாம் நான் பார்க்கணுமான்னு கேட்க, அது உங்கள் விருப்பம். ஆனால் என்னை புரிஞ்சுக்காமல் இருக்கிற உங்களுக்கெல்லாம் சமைச்சு கொடுக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லவே இல்லை. என் அம்மா ஒரு பக்கம் கஷ்டப்படுறாங்க, நான் இங்கே பிஸ்னஸ் செய்ய முடியலையே, நிறைய ஆர்டர் வந்திருக்கு, என்ன செய்யன்னு தெரியாமல் குழப்பத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ என்ன பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன்னு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? உனக்கு பெரிய வருமானம் எதுவும் வரதில்லையே. அப்படி வந்திருந்தா மாடியில் இப்போ ரூம் கட்டியிருக்க மாட்டிங்களா என்ன? சேர்த்து பணத்தையும் சேர்த்து வைக்காம இங்கே உங்கள் அம்மாவுக்கும் உன் தங்கச்சிக்கும் உதவி செய்கிறேன்னு சேர்த்து வச்ச பணத்தெல்லாம் கொடுத்துட்டு இப்போ என்னடானா இந்த பேச்சு பேசிகிட்டு இருக்க. என் வீட்டில் நீ வீட்டு வேலை செய்யலைன்னா அப்புறம் நீ எதுக்கு இங்கே இருக்கணும்? நான் சொல்கிறத கேட்கலனா அப்புறம் உங்களுக்கு இங்கே தங்க இடம் இல்லை. இந்த வீட்டில் யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்னு நான் தானே முடிவெடுக்கணும். அதனால் என் பேச்சை கேட்டால் மட்டும்தான் நீ இந்த வீட்டில் இருக்க முடியும். நான் சொல்கிறது உனக்கு புரியுதான்னு கேட்க, அத்தை நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க, ஆனால் என் பிஸ்னஸை மறுபடியும் நான் நல்லபடியாக ஆரம்பிக்கிற வரைக்கும் இந்த வீட்டில் நான் வேலை செய்ய மாட்டேன்னா செய்ய மாட்டேன் தான் அப்படின்னு சொல்ல, உடனே அந்த சமயம் அங்கே வந்த முத்து, என்ன மீனா என்ன பிரச்சனைன்னு கேட்க, இல்லைங்க நீங்கள் உண்மையை கண்டுபிடிப்பேன்னு சொல்லிட்டு போனீங்களே, யார்கிட்ட பேசுகிறீங்க என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, அதெல்லாம் சீக்கிரமாக உண்மை தெரிஞ்சிடும் மீனா, நீ எதுக்கு மீனா இப்போ நின்று அழுதுட்ருக்கேன்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கன்னு சொல்லும்போது, எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னு கேட்கும்போது, இந்த மீனாவை நான் ஒன்றும் பேசலை, உடனே வந்துருவியே அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா வீட்டு வேலை செய்யணும்னு சொன்னீங்க அப்படி தானேன்னு கேட்கும்போது, வேறு யார் வீட்டு வேலையை செய்வான்னு சொல்ல, உடனே மீனாவும் என்கிட்ட பேசுகிற மாதிரி என்னைக்காவது ரோகிணிக்கிட்டையும் ஸ்ருதிக்கிட்டையும் பேசியிருக்கீங்களா? பணம் தான் முக்கியம்னு ரோகிணி இந்த வீட்டுக்கு மருமகளாக கூப்பிட்டு நீங்கள் ஏமாந்து போய் நின்னப்போ கூட ரோகிணியை வீட்டு வேலை செய்ய வைக்கல. ஆனால் நான் தான் பொறுப்பாக எல்லா வேலையும் பார்த்துக்கிறேன்னு சொல்ல, நீ எவ்வளோ பொறுப்பாக இருக்கேன்னு தான் இப்போ உன்னுடைய வண்டி இல்லாமல் இங்கே நின்று பிரச்சனை செய்கிறியே, இதுலையே நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். இனி என்கிட்ட தேவையில்லாமல் பேசாத. வீட்டு வேலையை செய்யணும்னா செய்யணும், அவ்வளவுதான். உன்னால் வீட்டு வேலையை செய்ய முடியலன்னா உன் அம்மா வீட்டுக்கே போ, அப்புறம் இங்கே எதுக்கு நின்று பிரச்சனை செய்கிறேன்னு கேட்குறாங்க. ஆமாத்த, என் அம்மாவை பக்கத்தில் இருந்தே நான் கவனிச்சிக்கிட்டு இருந்தா உங்ககிட்ட இப்படி நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்க வேண்டிய நிலைமை எனக்கு வந்திருக்காது. எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, என் அம்மாவும் சாப்பிடாம எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஒரு நல்ல மாமியாராகவும் நீங்கள் என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க, எங்கள் அம்மாவையும் சம்மந்தியாக பார்க்க மாட்டேங்கிறீங்க. நான் எங்கள் அம்மா வீட்டுக்கே போகிறேன், நான் எங்கள் அம்மாவை பார்த்துக்கிறேன், நீங்கள் வாங்க அப்படின்னு முத்துவை கூப்பிட்டுட்டு ரொம்பவே கோவமாக வீட்டு வேலையை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு மீனா தன்னுடைய அம்மாவை பார்க்கறதுக்காக கிளம்பி போகிறாங்க. என்ன இந்த மீனா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா, கொஞ்சம் கூட மதிப்பு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறா, நான் சொன்ன எதையும் கேட்க மாட்டேங்கிறா, என்னால் தான் பிரச்சனை வந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கா மீனா. நான் இந்த மீனாவுக்கு பிரச்சனை செய்யணும்னு நினைக்கவே இல்லை. இந்த மீனாலாம் ஒரு ஆளுன்னு இவளுக்கு நான் ஏன் பிரச்சனை செய்யணும்? வேணும்னா இந்த வீட்டுக்கு வரட்டும், இல்லையா தன்னுடைய அம்மா வீட்டிலே இருக்கட்டும் அப்படின்னு மீனா பேசின பேச்சால ரொம்பவே கோவமாக இருக்காங்க விஜயா. சிந்தாமணி ரோகிணிக்கு ஃபோன் பண்ணதால ரோகிணி ரொம்பவே சந்தோஷமாக சிந்தாமணியை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கே போயிருக்காங்க. உடனே சிந்தாமணியும், வாங்க ரோகிணி வாங்க, உங்களால் தான் இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஆமாம், அந்த மீனா எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது, அதை ஏன் கேட்குறீங்க சிந்தாமணி, மீனாவோட நிலைமை என்னென்னு உங்களுக்கு தெரியுமா? மீனாவோட வண்டியை நீங்கள் தான் எடுத்துகிட்டு போனீங்கன்னு தெரியாமல் மீனா அங்கே இங்கேன்னு ஒவ்வொருத்தர்கிட்டையும் கேட்டு உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் வீட்டில் மீனாவால் நிறைய பிரச்சனை வருது. விஜயாத்த மீனா மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க. நீங்கள் நினச்ச மாதிரியே மீனாவுக்கு அந்த வண்டி கண்டிப்பாக கிடைக்க போகிறதில்ல, பிஸ்னஸை மீனா செய்ய போகிறதும் கிடையாது. அது மட்டும் இல்லை, மீனா விஜயாத்தை எதிர்த்து பேசுகிறதுனால விஜயாத்தை மீனா அந்த வீட்லேயே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. மீனாவும் வெளியில் பூ கொடுக்க போக முடியாமல் புது பிஸ்னஸ் ஆரம்பித்த மீனாவுக்கு ஃப்ரூட் பொக்கே செய்ய நிறைய ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அதெல்லாம் செஞ்சு கொண்டு போய் கொடுக்க முடியாத நிலமையில மீனா இருக்கிறதுனால எந்த வருமானமும் வராமல் ரொம்பவே கோவப்படுறாங்க. யார் பேசுகிறதையும் மீனா கேட்கவே மாட்டிக்கிறாங்க. இத்தனை நாள் பொறுப்பான மருமக மீனான்னு எல்லாரும் மீனாவை பாராட்டி பேசிகிட்டு இருந்தாங்கல்ல, இப்போ மீனாவோட அம்மாவுக்கும் பிரச்சனை மீனாவுக்கும் பிரச்சனைன்னு மீனாவால் இதெல்லாம் பார்த்துட்டு தாங்கிக்க முடியாமல் ரொம்ப கோவமாக பேசுகிறதுனால விஜயாத்தை முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் ரொம்ப தெளிவாக பேசிட்டாங்க.
நான் சொல்கிறத கேட்கலன்னா மீனா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு முத்துக்கிட்ட சொன்னதால் இங்கே மீனா அழுதுகிட்டே அவங்க அம்மா வீட்டுக்கு போனாங்க. இதெல்லாம் நான் பார்த்துட்டே இருந்தேன். பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இத்தனை நாள் விஜயாத்தை கூட என்னை மருமகளா ஏற்றுக்காமல் ரொம்பவே கஷ்டப்படுத்தினாங்க. ஆனால் இன்னைக்கு மீனாவுக்கு மறுபடியும் இப்படி ஒரு நிலைமை வந்ததை பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்குது. இனி மீனா உங்கள் வழியில் மட்டும் இல்லை, என்னுடைய வழியிலையும் வரவே மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த பிரச்சனையை சமாளிக்கவே முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத பார்க்க நான் உண்மையாகவே ரொம்ப நிம்மதியாக இருக்கிறேன் சிந்தாமணி. அதுக்கு காரணமே நீங்கள் தான். அதான் நன்றி சொல்லிட்டு போகலாமேன்னு வந்தேன்னு சொல்ல, நான் தான் ரோகிணி உங்களுக்கு நன்றி சொல்லணும். ரொம்ப நாள் இந்த மீனாவால் எனக்கு எந்த டெக்கரேஷன் ஆர்டரும் கிடைக்காம கிடைச்ச ஆர்டர்லேயும் சரியான வருமானம் வராமல் இருந்தது. இதுக்கெல்லாம் காரணம் அந்த மீனாவும் முத்துவும் தான். ஆனால் உங்களால் இப்போ மீனா இந்த நிலமையில இருக்காங்க. பிஸ்னஸ் செய்ய முடியாமல் மீனா இருக்கிறதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இப்போ நீங்கள் கொடுத்த இந்த பெரிய ஆர்டர் மூலமாக எனக்கு நல்ல வருமானம் வந்தது ரோகிணி. நல்ல லாபமும் கிடச்சிது. அதனால தான் உங்களுக்கு ஸ்வீட்டெல்லாம் கொடுக்கணும், உங்களை பாராட்டணும், நன்றி சொல்லணும்னு வர சொன்னேன் அப்படின்னு ஸ்வீட்டெல்லாம் ரோகிணி கிட்ட கொடுக்க, எப்படி நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களோ அதை விட நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அது மட்டும் இல்லை, எனக்கு நீங்கள் இப்படி பெரிய உதவி செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. என்னை பற்றி நீங்கள் என் மாமியார்கிட்ட என்னைக்கும் சொல்லிடவே கூடாது. என்னை மாட்டி விட்டுறாதீங்க சிந்தாமணின்னு சொல்கிறாங்க ரோகிணி. உடனே இங்கே சிந்தாமணியும், என்ன ரோகிணி இப்படி நம்பிக்கையே இல்லாமல் பேசுகிறீங்க? பிரச்சனை வந்தாலும் உங்களை நான் என்றைக்கும் மாட்டி விட மாட்டேன். எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க. ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு இவ்வளோ லாபம் கிடச்சிருக்கு, நல்ல வருமானம் வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் நீங்கள். நீங்களும் மனோஜும் பெரிய வேலை பார்க்குறீங்க, நல்ல பிஸ்னஸ் செய்கிறீங்க. உங்களுக்கு என்னை பற்றி புரிஞ்சிருக்கு. அதனால தானே இந்த ஆர்டர் எனக்கு கிடைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொல்லி பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க சிந்தாமணி. உடனே இங்கே ரோகிணியும், ஆமாங்க, மீனாவை விட உங்களுக்கு தான் நிறைய திறமை இருக்குது. நீங்கள் ரொம்ப நாள் இந்த டெக்கரேஷன் ஆர்டரை செய்கிறதுனால உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் தான் கண்டிப்பாக இந்த டெக்கரேஷன் ஆர்டர் உங்களுக்கு கிடைக்கணும்னு நான் உங்களை தேடி வந்தேன். இல்லைனா மீனா கிட்ட கொடுத்துருக்க மாட்டேனா அப்படின்னு ரோகிணி சொல்லவும், உண்மைதான், இனியும் உங்களுக்கு ஏதாவது டெக்கரேஷன் ஆர்டர் கிடைச்சா எனக்கு தான் நீங்கள் தரணும். உங்களால் எனக்கு எவ்வளோ பெரிய நல்லதெல்லாம் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இனியும் பெரிய பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் உங்கள் மூலமாக கிடைக்குன்ற நம்பிக்கையில் உங்களுக்கு ஒரு பரிசு வச்சுருக்கேன். இந்தாங்க, இந்த பணத்தை வாங்கிக்கோங்க அப்படின்னு ரோகிணிக்கு பணம் கொடுக்குறாங்க. உடனே இங்கே ரோகிணியும், எனக்கு எதுக்கு இந்த பணம்? நீங்கள் டெக்கரேஷன் ஆர்டர் செஞ்சு உங்களுக்கு வருமானம் வந்திருக்கு. நான் இந்த பணத்துக்காகலாம் உங்களுக்கு உதவி செய்யலை. மீனா எப்படியாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கணும். அதன் மூலமாக என் வழியில் அவங்க தலையிடக்கூடாது. மீனா எப்போ பார்த்தாலும் ஏதாவது செய்யணும்னு என்னை அவமானப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. மீனாவால் நான் இப்போ வரைக்கும் விஜயாத்தை கேட்குற கேள்விக்கு பதில் பேச முடியாமல், விஜயாத்தை என்னை மருமகளாக ஏற்றுக்காம நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும். அதனால தான் நான் உங்ககிட்ட இந்த டெக்கரேஷன் ஆர்டரையும் உங்களுக்காக கொடுத்தேன், உதவி கேட்டேன். இந்த பணத்துக்காக நான் ஆசைப்படவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. பரவாயில்ல ரோகிணி, இதே இங்கே விஜயா மேடம் எனக்கு உதவி செஞ்சுருந்தா அவங்களுக்கும் இப்படி தான் நான் பரிசெல்லாம் கொடுத்துருப்பேன். ஆனால் விஜயா மேடம்க்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியாது. அதான் இந்த பணத்தை வாங்கிக்கோங்கன்னு 10,000 ரூபா பணத்தை ரோகிணி கிட்ட கொடுக்க, உடனே ரோகிணி ரொம்ப சந்தோஷமாக, நீங்கள் பாசமாக ஆசையாக கொடுக்குறீங்க, அதனால் வாங்கிக்கிறேன் அப்படின்னு அந்த பணத்தை வாங்கி பைக்குள்ளே வைக்கிறாங்க. அந்த சமயம் அவங்களுக்கு ஃபோன் வருது. உடனே சிந்தாமணி, என்ன ரோகிணி ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, எடுத்து பேச வேண்டியதானே அப்படின்னு கேட்க, இல்லை தெரிஞ்சவங்க தான், நான் அப்புறமா பேசிக்கிறேன், உங்களை விட இவங்க முக்கியமானவங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் சிந்தாமணி அப்படின்னு சொல்ல, இல்லை உங்களுக்கு இனி ஏதாவது பிரச்சனை இந்த மீனாவால் வந்தால் என்கிட்ட உதவி கேளுங்க, நான் இருக்கேன் உங்களுக்கு உதவி செய்யன்னு ரோகிணிக்கு நன்றி சொல்லி பெருமையாக பேசிகிட்ருக்க. அப்போ சிந்தாமணி யோசிக்கிறாங்க, எனக்கும் இந்த சிந்தாமணி பணம் கொடுக்குறாங்க. எனக்கு இப்போ 2 லட்ச ரூபா பணம் தேவைப்படுது. அதுக்கு தான் ஸ்ருதியோட அம்மா சுதா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் என் மாமியாருக்கு தெரிஞ்சால் அவ்வளவுதான், சும்மா விடவே மாட்டாங்க. பேசாமல் எனக்கு கொஞ்சம் பணம் தேவையாக இருக்குன்னு சிந்தாமணிக்கிட்ட கேட்டு வாங்கலாமா? ஆனால் இவ்வளோ நல்லா பேசுகிற சிந்தாமணி விஜயாத்தையோட ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால நான் பணம் வாங்கினதை விஜயாத்தைக்கிட்ட சொல்லி மாட்டி விட்டுட்டா என் நிலைமை என்ன ஆகுறது? அது மட்டும் இல்லை, பணம் வாங்குறதுனால என்னை இவங்க தப்பாக புரிஞ்சிக்கவும் கூடாது. அதுக்கப்புறம் இவங்க சொல்கிற வேலையெல்லாம் நான் செய்ய வேண்டியதாக இருக்குமே. அதனால் இந்த சிந்தாமணியை நம்ம ரொம்ப நம்பவும் கூடாது. அதனால் பேசிட்டு இங்கேருந்து கிளம்பி போகணும். எப்படியாவது என் ஃப்ரெண்டுங்க கிட்ட கேட்டு பணத்தை ஏற்பாடு பண்ணணும். இல்லைனா எனக்கு வேறு வழியே இல்லை. சிந்தாமணி இப்போ உதவி செய்கிறாங்க, ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்தால் என்ன மாட்டி விட்டுருவாங்க. சிந்தாமணியை பற்றி நமக்கு தெரியாதா என்ன? அதனால் சிந்தாமணிக்கிட்ட கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். இவங்ககிட்ட பணம் வாங்கலான்னு நினச்சேன், ஆனால் அப்படி செஞ்சால் நமக்கு பிரச்சனை வரும். கொஞ்சம் கவனமாகவே பேசிட்டு இங்கேருந்து கிளம்புனா நல்லது அப்படின்னு ரோகிணி உடனே யோசிச்சுட்டு, சிந்தாமணி நான் கிளம்புறேன். உங்களை பார்க்க வந்தது, உங்ககிட்ட பேசினதுன்னு இதெல்லாம் விஜயாத்துக்கு தெரிஞ்சாலும் பிரச்சனை தான், மீனா முத்துக்கு தெரிஞ்சாலும் பிரச்சனை தான். அப்புறம் நான் தான் உங்ககிட்ட சொல்லி இப்படி ஒரு பிரச்சனையை செஞ்சுட்டேன்னு அவங்க எல்லாரும் என்னை சும்மா விட மாட்டாங்கன்னு சொல்ல, ரோகிணி என்ன ஆனாலும் சரி,
நான் உங்களை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீங்க தான் சொல்லி இப்படி ஒரு வேலைய செஞ்சேன்னு, என்ன ஆனாலும் உங்கள நான் இப்படிலாம் வந்து சொல்லி மாட்டி விடவே மாட்டேன். என் மேல நீங்க வச்சிருக்க நம்பிக்கைய நான் வந்து பார்த்துப்பேன். என்ன நம்பி நீங்க வந்து இங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லி ரோகிணிய அங்கேருந்து அனுப்பி வைக்கிறாங்க. பரவால்ல, இந்த ரோகிணி நம்ம பேசுற எல்லாத்தையும் நம்பிட்டா. எப்படியும் நம்ம சொல்றத அந்த ரோகிணியும் கேட்பா. அதே மாதிரி ரோகிணியால எனக்கு நெறைய டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்குன்ற நம்பிக்கையில தான் ரோகிணிய கூப்பிட்டு உட்கார வச்சு இவ்வளோ நேரம் பேசியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறாங்க சிந்தாமணி. சிந்தாமணி கிட்ட ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு அங்கேருந்து வந்த ரோகிணியும் ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. சுதா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு மேலே பொறுமையாக இருக்கக்கூடாது, என்னன்னு கேட்டுருவோம், இல்லைன்னா அப்புறம் பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க. ஆனால் சுதா ரொம்பவே கோவமா, என்ன ரோகிணி, ஃபோன் பண்ணால் எடுத்து பேச மாட்டிங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் ஃபோன் எடுக்க தான் நினச்சேன், ஆனால் கொஞ்சம் வேலையாக இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை, தப்பாக நினைக்காதீங்க. நீங்கள் கேட்ட பணத்தை இப்போ என்னால் தர முடியாது, நான் பணத்தை ஏற்பாடு பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்ல, யாரை ஏமாற்ற பார்க்குற அப்படின்னு கேட்குறாங்க. நான் எப்படி உங்களை ஏமாற்றுவேன்? இதெல்லாம் என் மாமியாருக்கு தெரிஞ்சால் எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும்னு எனக்கு தெரியாதா என்ன? நீங்கள் என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறீங்க. எனக்கு நிறைய வேலை இருந்தது, அதனால தான் ஃபோன் எடுத்து பேச முடியல. நான் ஒன்றும் வீட்டில் இல்லை, நான் வெளியில் வேலை பார்த்துட்ருக்கேன், உங்களுக்கு தெரியும்ல. எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணிகிட்டு இருந்தா எப்படி எடுத்து பேச முடியும்னு கேட்குறாங்க. நீ பார்லரில் ஸ்டாஃபாக வேலை பார்க்குற, அந்த பார்லரோட ஓனர் மாதிரி பேசுகிறியே அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஓனராக இருந்திருந்தா, எனக்கு நல்ல வருமானம் வந்திருந்தா, நான் எதுக்கு உங்ககிட்ட வந்து பணம் வாங்க போகிறேன்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல ரோகிணி, நல்லா எதிர்த்து பேசுகிற, என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு இப்படிலாம் பேசுகிறியா? இப்போவே வந்து உன் மாமியார்கிட்ட நடந்த உண்மையை சொல்கிறேன், யார்கிட்டையும் சொல்ல வேண்டான்னு என்கிட்ட 2 லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு போன உங்கள் மருமக ரோகிணி என்னை ஏமாற்ற பார்க்குறான்னு நான் சொன்னது மட்டும் இல்லாமல், இதெல்லாம் ஸ்ருதிக்கு தெரிஞ்சா உன்னை சும்மா விட மாட்டாங்க. அப்புறம் உன் நிலைமை என்ன ஆகும்? எப்படியும் என்கிட்ட பணம் வாங்கின விஷயத்த வீட்டில் யார்கிட்டையும் சொல்லியிருக்க மாட்டேன். இதெல்லாம் நான் சொன்னால் அப்போ அந்த பணத்தை என்ன செஞ்சேன்னு கேள்வி கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் எங்களுக்கு தெரியாமல் இப்படி ஒரு வேலையை செய்கிறியே, இன்னும் என்னென்ன உண்மையை மறைச்சி வச்சிருக்கேன்னு கேள்வி கேட்பாங்க. அப்புறம் அந்த வீட்டில் நீ மருமகளாக இருக்க முடியுமா? நான் ரொம்ப பொறுமையாக இருக்கிறதுனால, நான் அமைதியாக பேசுகிறதுனால, நான் வந்து உன்னை மாட்டி விட மாட்டேன்னு மட்டும் நினைக்காத. ஆனால் நீ பேசுகிற பேச்சுக்கெல்லாம் உனக்கு சரியான பதில் கொடுக்க என்னால் முடியும். இப்போவே உன் மாமியாரை பார்க்க உன் வீட்டுக்கு போகிறேன், சீக்கிரமாக நீயும் வா, என்ன ஏதுன்னு பேசிக்கலான்னு சொல்கிறாங்க சுதா. வேண்டாம், அப்படியெல்லாம் செஞ்சிடாதீங்க. நான் பணத்தை ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கேன், என் ஃப்ரெண்டுக்கிட்ட பணம் கேட்டிருக்கேன். நாளைக்கே உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து அந்த பணத்தை கொடுத்துட்றேன். உங்கள் வீட்டில் வச்சு தானே பணம் வாங்கினேன், அந்த பணத்தை நான் திருப்பி தந்துடுவேன். நான் உங்களை என்றைக்கும் ஏமாற்ற மாட்டேன், என்னை நீங்கள் மாட்டி விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல, இப்போயாவது பொறுமையாக பேசுகிறல்ல, அந்த யோசனை உனக்கு இருந்தால் சரிதான். நாளைக்கு நீ சொன்ன மாதிரியே செய்யலைன்னா நான் உன் வீட்டுக்கு வந்துடுவேன், புரியுதில்லைன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க சுதா. ரோகிணி யோசிக்கிறாங்க, ஸ்ருதியோட அம்மா தேவையில்லாமல் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. நம்மளை பற்றின உண்மையை விஜயாத்தக்கிட்ட சொல்லிட்டாங்கன்னா அவ்வளவுதான். விஜயாத்த பேச்சை மனோஜ் கேட்குறதுனால நான் என்ன சொன்னாலும் 2 பேரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க, நிறைய பிரச்சனை செய்வாங்க. அப்புறம் முத்து மீனாவுக்கு என்னால் பிரச்சனை வந்த மாதிரி இவங்களால எனக்கு பிரச்சனை வந்துடுமே, நான் என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. உடனே அந்த சமயம் இங்கே வித்யாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே வித்யாவும், நான் வீட்டில் தான் இருக்கேன் ரோகிணி, வேணும்னா வீட்டுக்கு வாயேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. உடனே ரோகிணியும் அங்கே வித்யா வீட்டுக்கு போகிறாங்க. வித்யாவும், ஆமாம் என்னாச்சு? மீனா என்னை பார்க்க வந்தாங்க, அவங்க வண்டியை யாரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்களாமே. நான் கூட ஃபோன் பண்ணி கேட்டேன், என்ன இப்போ எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, உங்கள் வண்டி கிடச்சிருச்சா அப்படின்லாம் கேட்டேன். என்னாச்சு ரோகிணி? இதெல்லாம் கேட்கலாம் தான் உன்னை வீட்டுக்கு வர சொன்னேன் அப்படின்னு சொல்ல, இது எனக்கு ரொம்ப முக்கியம், இதை கேட்க தான் நீ வீட்டுக்கு வர சொன்னியா? என் மேலே உள்ள அக்கறையிலையும் பாசத்துலேயும் பேசுறதுக்காக கூப்பிட்டேன்னு நினச்சேன்னு சொல்லும்போது, அந்த பாசம் அக்கறை எல்லாம் இருக்க போய் தான் உன்னை பற்றின உண்மை இன்னும் நான் யார்கிட்டையும் சொல்லாமல் இருக்கேன். நான் உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கேன், அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க வித்யா. உடனே ரோகிணியும், பரவாயில்லையே வித்யா, உண்மையாகவே என் மேலே உனக்கு அக்கறை இருந்தால் எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லி ரோகிணி பேசிகிட்டு இருக்க வித்யா சொல்கிறாங்க. ஆமாம், மீனாவுக்கும் முத்துவுக்கும் இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கவே கூடாது தான், ஆனால் இப்படிலாம் செஞ்சது நீயா இருக்குமோன்னு உன் மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது. மீனாவும் முத்துவும் நீயும் உங்கள் மாமியாரும் சேர்ந்து திட்டம் போட்டு இப்படிலாம் செஞ்சுருப்பீங்களோன்னு கூட நினைக்கிறாங்க. இந்த பிரச்சனையை செஞ்சது நீதானா அப்படின்னு கேட்க, இல்லை எதுக்காக கேட்குறேன்னா, மீனா பிஸ்னஸ் செய்கிறது உனக்கு பிடிக்காது, அதே மாதிரி உன் மாமியாருக்கும் பிடிக்காது. அதனால தான் நீங்கள் 2 பேரும் திட்டம் போட்டு இப்படி ஒரு வேலையை செஞ்சுருப்பீங்கன்னு நான் கூட நினைக்கிறேன்னு சொல்ல, போதும் வித்யா, எனக்கு வேறு வேலை இல்லையா? அந்த முத்து மீனா எப்போ பார்த்தாலும் இப்படி தான் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு நிறைய வேலை இருக்குது, கிறிஷை பார்த்துக்கணும், எங்கள் அம்மாவை கவனிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், இங்கே வந்து மனோஜோட கடைக்கு போகணும்னு எனக்கு எவ்வளோ வேலை இருக்குன்னு உனக்கு தெரியும். இதில் நான் எதுக்கு மீனாவுக்கும் முத்துவுக்கும் பிரச்சனை செய்யணும்? மீனா பொறுப்பு இல்லாமல் இருந்திருக்காங்க, அதனால் யாரோ வந்து மீனாவோட வண்டியை எடுத்துகிட்டு போயிருக்காங்க.
இப்போ மீனா என்ன செய்யன்னு தெரியாமல் பிஸ்னஸையும் செய்ய முடியாமல் இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அவங்க பொறுப்பே இல்லாமல் இருக்க போய் தான். ஆனால் வீட்டில் எல்லாரும் மீனா தான் பொறுப்பான மருமகன்னு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இதுலையே தெரியலையா இந்த மீனா எப்படிப்பட்டவங்கன்னு? இவங்களாலலாம் பிஸ்னஸ் செய்ய முடியாது. நீ எதுக்காக இந்த மீனா முத்துவை பற்றி பேசுகிறேன்னு கேட்க, இல்லை ரோகிணி நான் சொல்கிறத கேளு. ஏற்கனவே மீனா கிருஷோட அம்மா கிட்ட பேசணும்னு என்கிட்ட சொன்னாங்க. அதை உன்கிட்ட வந்து அப்படியே சொன்னேன்ல. மீனா சொன்னதெல்லாம் உன்கிட்ட நான் சொன்னதுக்கு அப்புறமா தான் இப்படி மீனாவுக்கும் மீனாவோட அம்மாவுக்கும் நிறைய பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கிறதா இங்கே வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் உன் மேலே சந்தேகப்பட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்போ ரோகிணி உண்மையாகவே நீ இதெல்லாம் செய்யலையான்னு கேட்க, எனக்கு நிறைய வேலை இருக்குது, இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. மீனாவை நீ ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறதுனால மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறியா? நான் எந்த தப்பும் செய்யலைன்னு சொல்லிடுறாங்க ரோகிணி. போதும் வித்யா, இதுக்கு மேலே மீனாவை பற்றி பேச வேண்டாம். எனக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நான் உன்கிட்ட ஒரு உதவி கேட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, உதவி கேட்டு வந்தியா? என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்ருதியோட அம்மா கிட்ட ஒரு 2 லட்ச ரூபா பணம் வாங்கியிருந்தேன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நீ எப்போ செஞ்சேன்னு கேட்க, ஏற்கனவே அந்த பிரச்சனையை பற்றி உன்கிட்ட நிறையா பேசிட்டேன். இப்போ அதை பற்றி பேசவே வேண்டான்னு நினைக்கிறேன். உன்கிட்ட பணம் இருந்தால் எனக்கு கொடு. அந்த 2 லட்ச ரூபா பணத்தை ஸ்ருதியோட அம்மா கிட்ட கொடுத்துட்டா எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. அவங்க என்னை பற்றி என் மாமியார்கிட்ட சொல்ல மாட்டாங்க. அதான் உன்கிட்ட உதவி கேட்டு வந்தேன். நீ என்னடானா பணமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. நான் உன்னுடைய ஃப்ரெண்டு தானே. எனக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நீ எனக்கு உதவி செஞ்சுருக்க, அதே மாதிரி இப்பயும் உதவி செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணி. உடனே வித்யாவும் எனக்கு எல்லாமே புரியுது. உன்னை பற்றின உண்மை உன் மாமியாருக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிற. ஸ்ருதியோட அம்மா வந்து கோவமா நீ பணம் தரலன்னு உடனே நீ பணம் வாங்கின விஷயத்த சொன்னால் ஒவ்வொரு உண்மையும் எல்லாருக்கும் தெரிய வந்துடும். ஆனால் இப்போ என்கிட்ட பணமே இல்லை. நீ எனக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருந்து என்னுடைய கல்யாணத்துக்கு உதவி செஞ்சுருக்கணும். எப்போ பார்த்தாலும் நான் தான் உனக்கு உதவி செய்கிறேன். ஆனால் என்கிட்ட இந்த பணத்தை நான் முருகன் கிட்ட கொடுத்துட்டேன். அவர்கிட்ட கேட்டு வாங்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படியா? அப்போ முருகன்கிட்ட பணம் இருக்குது அப்படி தானேன்னு கேட்குறாங்க ரோகிணி. ஆமாம், முருகன்கிட்ட பணம் இருக்குது. ஆனால் அவர்கிட்ட நான் எப்படி கேட்க முடியும்? அப்பப்போ உனக்காக பணம் கேட்டு வாங்கி கொடுத்தா அவர் என்னை பற்றி என்ன நினைப்பாரு? கல்யாணத்துக்கு அப்புறம் நான் கூட பரவாயில்ல. கல்யாணத்துக்கு முன்னாடியே தன்னுடைய ஃப்ரெண்டுக்காக கேட்டு இங்கே வந்து வித்யா இவ்வளோ பணம் வாங்குறாளேன்னு என்ன தப்பாக நினச்சிடக்கூடாதுல்ல. அப்புறம் எனக்கு தானே பிரச்சனை வரும். இப்போ தான் என் வாழ்க்கை நல்லபடியாக அமைய போகுதுன்னு சந்தோஷமாக இருக்கேன் ரோகிணி. கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. வித்யா, பரவாயில்ல, நீ ரொம்ப பொறுமையாக பேசின, எனக்கு புரிய வச்ச. இருந்தாலும் முருகன்கிட்ட கேட்டு பணம் வாங்கி கொடுக்க முடியுமான்னு கேட்கும்போது, என்ன ரோகிணி நீ திருந்தவே மாட்டியா? எவ்வளோ சொல்கிறேன் புரிஞ்சிக்க மாட்டிக்கிற. வேணும்னா மகேஸ்வரிக்கு ஃபோன் பண்ணுறேன். மகேஸ்வரிக்கிட்ட பணம் இருக்கான்னு கேட்குறியா அப்படின்னு சொல்லும்போது, எப்படி கேட்க முடியும்? என் அம்மாவையும் பையனையும் மகேஸ்வரி தன்னுடைய வீட்டில் தங்க வச்சு நல்லபடியாக பார்த்துக்கிறா. நான் என் அம்மாவுக்கும் பையனுக்கும் பணம் கொடுக்கலனாலும் மகேஸ்வரி வந்து தன்னுடைய செலவுலையே எல்லாத்தையும் பார்த்துக்கிறா. இப்போ நான் வந்து 2 லட்ச ரூபா பணம் வேணும்னு மகேஸ்வரிக்கிட்ட எப்படி கேட்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீ மகேஸ்வரிக்கிட்ட பணம் கேட்க மாட்டேன், என்னை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு கேள்வி கேட்குற. சரி நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். பணம் கிடச்சா நான் சொல்கிறேன், வந்து வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே ரோகிணியும் யார்கிட்டையாவது கேட்டு, வித்யா நீ தான் எனக்கு உதவி செய்யணும், வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேச வேண்டியதை பேசிட்டு ரோகிணி அங்கேருந்து கிளம்புறாங்க. அந்த சமயம் ரோகிணி யோசிக்கிறாங்க, வித்யாவால் கண்டிப்பாக பணத்தை ஏற்பாடு பண்ணி தரவே முடியாது. முருகன்கிட்ட கேட்டால் என்ன அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த சமயம் இங்கே வித்யா சொன்னது இங்கே ஞாபகம் வருது. என்னுடைய பணத்தையும் நான் முருகன்கிட்ட தான் கேட்டிருக்கேன், முருகன்கிட்ட தான் கொடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னதுனால, வித்யாவோட பணம் தானே, முருகன்கிட்ட கேட்டால் என்ன தப்பு? முருகன் தான் தன்னுடைய பணத்தை தரமாட்டார். வித்யா என்னுடைய ஃப்ரெண்டு, வித்யா தான் எனக்கு பணம் தர சொன்னான்னு சொல்லி பொய் சொல்லி பணத்தை வாங்கிட வேண்டியதான் அப்படின்னு யோசனை பண்ண ரோகிணியும் முருகனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே முருகன், ரோகிணி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் முருகன், கல்யாண ஏற்பாடெல்லாம் எப்படி நடக்குதுன்னு கேட்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கோங்க, எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுத்துட்ருக்கோம், உங்கள் வீட்டுக்கு கூட வரணும். ஆனால் முத்தண்ணன் மீனா சிஸ்டர்னு எல்லாருக்கும் கோயிலில் வச்சு பத்திரிக்கை கொடுத்துருக்கோம். அவங்க தான் வந்து எங்களுக்கு கல்யாணம் நடக்க காரணமாக இருந்ததுனால அவங்க தான் முன்னாடி நின்று கல்யாணத்தை செஞ்சு வைக்க போகிறாங்க. ரோகிணி நீங்களும் கண்டிப்பாக எங்கள் கல்யாணத்துக்கு வந்துருங்கன்னு சொல்ல, கண்டிப்பாக நான் வந்துடுவேன்னு சொல்கிறாங்க. ஆமாம் ரோகிணி, என்ன ஃபோன் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்க, இல்லை வித்யா உங்ககிட்ட பணம் கொடுத்தாலாமே அப்படின்னு சொல்ல, ஆமாம் வித்யாவோட பணம் என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்ல, வித்யா வந்து என் பணத்தை முருகன்கிட்ட கொடுத்து வச்சுருக்கேன், அதை நீ வாங்கிக்க ரோகிணின்னு சொன்னா, அதனால தான் ஃபோன் பண்ணி கேட்டேன்னு சொல்கிறாங்க. உடனே இல்லையே, வித்யா இதை பற்றி என்கிட்ட சொல்லலையே, நிறைய வந்து செலவு இருக்குது, நீங்கள் இந்த பணத்தை வச்சுக்கோங்க, கல்யாணத்துக்காக இந்த பணத்தை வந்து பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்லி தான் வித்யா வந்து பணம் கொடுத்தா. இதை வந்து ரோகிணி கிட்ட கொடுங்கன்னு வித்யா என்கிட்ட சொல்லவே இல்லையேன்னு சொல்லும்போது, இப்போ தாங்க நான் வித்யா கிட்ட பேசிட்டு வரேன், நான் சொல்லிட்டு தான் வந்தேன். வித்யா வந்து முருகன்கிட்ட கேட்டு நீ ஏன் என்னுடைய பணத்தை வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா முருகன்கிட்ட இப்போ எந்த பணமும் இல்லை, நான் தான் முருகனுக்கு பணம் கொடுத்துருக்கேன், அதனால் வாங்கிக்கோங்கன்னு
உங்களுக்கு தான் ஃபோன் பண்ண சொன்னாங்க. நான் ஏன் பொய் சொல்ல போறேன்? நீங்க வந்து ஒரு ரூ. 2,00,000 பணத்த மட்டும் குடுங்க. அப்புறம் நான் வந்து வித்யா கிட்ட இந்த பணத்த குடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. முருகன், நான் உங்ககிட்ட உங்களுடைய பணத்த கேட்கல. என் ஃப்ரெண்டோட பணத்த தான் கேட்குறேன். அதனால நீங்க என்ன தப்பா நெனச்சுக்காதீங்க. வித்யாக்கு என்னன்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒரு உதவினா வித்யா தான் முன்னாடி வந்து செய்வா. அதனால வித்யா சொல்லி தான் நான் இதெல்லாம் கேட்குறேன். எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. வித்யா கிட்ட கேட்ட உடனே உங்ககிட்ட வாங்கிக்க சொல்ட்டாங்கன்னு பொய் சொல்லிடுறாங்க ரோகிணி. உடனே இங்க முருகனும், "அப்படிங்களா? சரி இங்கேயே இருங்க. வந்து நான் எப்படியாவது பணத்த எடுத்துட்டு வந்துடுறேன்னு" சொல்லிட்டு, வித்யா சொன்னதா நம்பி ரோகிணிக்கு ரூ. 2,00,000 பணத்த வந்து முருகன் வந்து குடுத்துடுறாரு. முருகன் குடுத்தது மட்டும் இல்லாம, நீங்க உங்க ஃப்ரெண்டு வித்யா கிட்ட நீங்களே சொல்லிருங்க. முருகன் பணம் குடுத்துட்டாருன்னு. சரியா? இந்த பணத்த வித்யா கிட்ட நீங்க திருப்பி குடுத்துருங்க. நான் அப்புறமா வித்யா கிட்ட பேசிக்கிறேன். எனக்கு நெறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு, ரோகிணி கிட்ட பணத்த குடுத்துட்டு கிளம்பிடுறாரு முருகன். ரோகிணி அவ்ளோ சந்தோஷமா இருக்காங்க. வித்யா கிட்ட பணம் கேட்டா தர முடியாதுன்னு சொன்னால்ல, வித்யா தான் பணத்த தர சொன்னான்னு சொன்ன உடனே, கொஞ்சம் கூட சந்தேகப்படாம முருகன் பணத்த கொண்டு வந்து குடுத்துட்டாரு. வித்யா மேல முருகனுக்கு அவ்ளோ நம்பிக்கை. 2 பேரோட வாழ்க்கையும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியாவது இந்த பணத்த கொண்டு வந்து சுதா கிட்ட குடுத்துடணும் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு, சுதாவ பார்க்கறதுக்காக போறாங்க. இங்க வித்யா மூலமா கிடைச்ச பணத்த அவங்க கிட்ட குடுக்குறாங்க. "நீங்க இனி எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க" அப்படின்னு சொல்றாங்க, ஸ்ருதியோட அம்மா கிட்ட. "என்ன ரோகிணி ரொம்ப பேசுறேன்னு" கேட்க, "ஆமா, நான் பணம் குடுக்கலன்ன உடனே உன் மாமியார் கிட்ட வந்து பேசுவேன். உன்ன பத்தின உண்மைய சொல்லுவேன்னு சொன்னீங்கல்ல. கொஞ்சம் தேவைப்பட்டதுன்னு வந்து பணத்த வாங்குனேன். நீங்க எங்க சொந்தக்காரங்கன்னு நெனச்சு உதவி கேட்டு வந்தேன். ஆனா அதெல்லாம் சொல்லி காமிக்கிறீங்கல்ல. இனி உங்ககிட்ட நான் உதவின்னு வரவும் மாட்டேன். நீங்க சொல்ற எதையும் நான் செய்ய வேண்டிய அவசியமும் இல்ல. பாத்தீங்கல்ல, பணத்த நான் திருப்பி தந்துட்டேன். பணம் வந்து கிடைக்காதுன்னு சொல்லிட்டு, என்ன வேணாலும் பேசலான்னு அப்பப்போ ஃபோன் பண்ணி திட்டிக்கிட்டே இருந்தீங்கல்ல. என் கடைக்கு வந்து தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு போனீங்கல்ல. அதுக்கான பணத்தெல்லாம் குடுத்துருங்க நீங்க." மனோஜ் என்ன கேள்வி கேட்டாரு. போனா போதுன்னு உங்களுக்காக நான் மனோஜ சமாளிச்சுட்டு இருந்தேன். ஆனா நீங்க அதெல்லாம் யோசிக்காம என்ன பேச்சு பேசுறீங்க ஃபோன்ல. இனி நீங்க எத சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. நான் குடுக்க வேண்டிய பணத்த திருப்பி குடுத்துட்டேன். இனி எனக்கு ஃபோன் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஸ்ருதியோட அம்மாவ ரோகிணி திட்டுறாங்க. உடனே ஸ்ருதியோட அம்மாவும் சிரிச்சுக்கிட்டே, "என்ன ரோகிணி இப்படிலாம் பேசினா எல்லாம் சரியாயிருமா என்ன? பணத்த நீ திருப்பி குடுத்துட்ட. ஆனா என்கிட்ட கடன் வாங்குனல்ல, அந்த பணத்த என்ன செஞ்ச? யாருக்கு குடுத்த? இல்ல எதுக்காக பயன்படுத்துனன்னு சொல்லு. இப்ப வந்து உன்ன பத்தி நான் சொன்னாலும் எல்லாரும் உன்ன கேள்வி கேட்பாங்க. பார்த்து பேசு. புரியுதா? நீ பணத்த திருப்பி தந்துட்ட. அதனால நான் பொறுமையா இருக்கேன். இல்ல பலார்ன்னு வெளுத்து வாங்கியிருப்பேன். இங்கேருந்து கிளம்பு முதல்ல." பணத்த கேட்டு வாங்குனோமே, திருப்பி தரணுமே அப்படின்ற எண்ணமே இல்லாம இந்த பேச்சு பேசிட்டு இருக்கல்ல. பணத்த குடுத்தா என்ன வேணாலும் பேசலாம்னு நெனைப்பியா? என்னுடைய பணத்த தான் திருப்பி தந்திருக்க. உன்னுடைய பணத்த எனக்காக குடுக்கல. நான் உன்கிட்ட வந்து கடன் கேட்கல. நீ தான் என்கிட்ட கடன் வாங்கிட்டு போன. இதெல்லாம் முன்னாடியே எல்லாருக்கும் சொல்லியிருந்தா உன் நெலைமை என்ன ஆயிருக்கும்? பொறுமையா பேசு. யோசிச்சு பேசு. இப்படிலாம் பேசிட்டு இருந்தேன்னா, அப்புறம் நான் வந்து இத பத்தியும் சம்மந்திகிட்ட சொல்ல வேண்டியதா இருக்குன்னு சொல்ல. உடனே ரோகிணி, "நான் இங்க வந்திருக்கவே கூடாது. நான் கிளம்புறேன். இனி என்னுடைய வழியில வராதீங்க, தலையிடாதீங்க. இனி மனோஜோட கடைக்கு வரது, தேவையான பொருளெல்லாம் எடுத்துட்டு இதுக்காக நீயே பணத்த குடுத்துன்னு பேசுவீங்கல்ல, அந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு ரோகிணி எப்படியோ இங்க முருகனை ஏமாத்தி வாங்கின பணத்த சுதா கிட்ட குடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமா பார்லருக்கு கிளம்பி போயிடுறாங்க. வீட்ல இருக்க வித்யா யோசிக்கிறாங்க. முருகன் என்ன பார்க்க வரேன்னு சொன்னாரு. அப்புறம் ஃபோன் பண்ணவும் இல்லையே, என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு முருகனுக்கு ஃபோன் பண்றாங்க. உடனே இங்க முருகனும் என்ன வித்யான்னு கேட்க, "இல்ல முருகன், நீங்க வரேன்னு சொன்னீங்க. அப்புறம் ஃபோன் பண்ணவே இல்லையே. ஆமா, கல்யாண வேலையெல்லாம் எப்படி நடக்குதுன்னு கேட்க, எல்லாம் நல்லா தான் நான் பார்த்துட்ருக்கேன் வித்யா. சரி கொஞ்சம் வேலையா இருக்கேன். அப்புறமா பேசட்டுமான்னு சொல்றாங்க. இல்ல முருகன், நீங்க கோவமா இருக்கீங்களா என்ன? ஏதாவது பிரச்சனைன்னா என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லும்போது, இல்ல வித்யா, எனக்கு உங்க மேல தான் கொஞ்சம் கோவம் அப்படின்னு சொல்ல, நான் என்னங்க செஞ்சேன்? எதுவா இருந்தாலும் நீங்க ஃபோன் பண்ணி பேசியிருக்கலாமே. ஆமா, எதுக்குங்க கோவப்படுறீங்க? அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப பொறுமையா பேசுறாங்க வித்யா. உடனே முருகன் சொல்றாரு, "இல்ல வித்யா, நீங்க உங்க பணத்த நீங்களா தானே என்கிட்ட குடுத்தீங்க. நான் கல்யாண செலவுக்குன்னு உங்ககிட்ட பணம் வாங்கவே இல்லையே" அப்படின்னு சொல்ல, "இல்ல முருகன், என் பணம் உங்ககிட்ட இருந்தா நல்லா இருக்கும்னு நெனச்சேன். அதான் குடுத்தேன். இதுல என்ன தப்பு இருக்கு?" அப்படின்னு சொல்லும்போது, "அப்புறம் எதுக்காக உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி அந்த பணத்த நீங்க வாங்குனீங்கன்னு?" கேட்க, "என்னது? நான் அந்த பணத்த திருப்பி வாங்கிட்டேனா? யார் சொன்னது? நீங்க என்ன பேசுறீங்க? எனக்கு எதுவுமே புரியலன்னு" சொல்ல, ரோகிணி ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. அவங்க வித்யா குடுத்த பணத்த திருப்பி குடுங்கன்னு கேட்டாங்க. எதுக்குன்னுலாம் நான் கேட்கல. வித்யா தான் அந்த பணத்த வாங்கிக்க சொன்னாங்கன்னு சொன்ன உடனே, நான் என்ன பேச முடியும்? அப்படியே பணத்த எடுத்து குடுத்துட்டேன். ரூ. 2,00,000 பணத்த ரோகிணி வாங்கிட்டு போயிட்டாங்க. உங்க பணம் இப்ப என்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க.
என்ன முருகன் இப்படி பேசுகிறீங்க? என்னுடைய பணம் இல்லை உங்களுடைய பணம்னு நான் பிரித்து பார்த்ததே இல்லைங்க. நம்ம பணம் தான் எப்பயுமே பார்ப்பேன். நான் ரோகிணி கிட்ட இப்படி பணத்தை வாங்க சொல்லவும் இல்லை. என்னுடைய பணம் இங்கே முருகன் கிட்ட இருக்கு. என்னால் உங்களுக்கு பணம் தர முடியாதுன்னு ரோகிணி கிட்ட சொல்லி அனுப்பிட்டேனே. ரோகிணி உங்ககிட்ட பணம் வாங்கிட்டாளா? இதை பற்றி என்கிட்ட ரோகிணி எதுவுமே பேசலையேன்னு சொல்ல, அப்போ உங்களுக்கும் தெரியாமல் தான் ரோகிணி பணம் வாங்கியிருக்காங்களா? நான் தான் நீங்கள் சொல்லி ரோகிணி இப்படி செஞ்சுட்டாங்க போல. இதெல்லாம் முதல்லையே வித்யா என்கிட்ட பேசியிருக்கலாமே. இப்போ வரைக்கும் அதை பற்றி வித்யா ஃபோன் பண்ணி பேசலையேன்னு நான் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க வித்யா அப்படின்னு கேட்குறாரு முருகன். இல்லை முருகன், பரவாயில்ல. நானா இப்போ ஃபோன் பண்ணதுனால உண்மை தெரிஞ்சுது. இல்லைனா நீங்களும் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நான் தான் இப்படிலாம் ரோகிணி கிட்ட பேச வச்சுருக்கேன், ரோகிணி மூலமாக அந்த பணத்தை நானே திருப்பி வாங்கிட்டேன்னு நீங்கள் இப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு காரணம் நானாலாம் இருந்திருப்பேன். ரோகிணி இப்படி செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்ல, உங்கள் ஃப்ரெண்டு தானே ரோகிணி, உங்ககிட்ட சொல்லாமல் இவங்க என்கிட்ட பணம் கேட்டது எனக்கு தெரியாது. நீங்கள் சொன்னீங்கன்றதுனால நானும் பணத்தை கொடுத்துட்டேன். உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட அந்த பணத்தை முடிஞ்சால் வாங்குங்க. சரிங்க, நான் ஃபோனை வைக்கிறேன்னு முருகன் பேசிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. என்ன இந்த ரோகிணி இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்கா? என்கிட்ட நல்ல விதமாக பேசிட்டு என்கிட்ட பணம் இல்லை, என் பணம் எல்லாமே முருகன்கிட்ட இருக்குன்னு நான் சொன்னதால் முருகன்கிட்ட ஃபோன் பண்ணி வர வச்சு வித்யாவே பணத்தை வாங்க சொல்லிட்டான்னு பொய் சொல்லியிருக்கா ரோகிணி. இதனால் முருகன் என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இப்போ என்கிட்ட பேசாமல் இருந்திருக்காரே. இப்படிலாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இந்த ரோகிணி எதுக்காக இப்படி செஞ்சா அப்படின்னு ரொம்பவே கோவமாக யோசிக்கிறாங்க வித்யா. ரோகிணிக்கு சரியான பாடம் புகட்டணும். இந்த சுதாக்கு பணம் கொடுக்கணும்னா வெளியில் எங்கேயாவது வேற யார்கிட்டயாவது கேட்டு வாங்க வேண்டிதானே. இப்போ தான் எனக்கே கல்யாணம் ஆக போகுது, அதுக்குள்ளே முருகன் என்னை தப்பாக நினைக்கிற மாதிரி, தப்பாக புரிஞ்சுக்கிட்ட மாதிரில ஒரு வேலையை செஞ்சுருக்கா. இதெல்லாம் சரியில்லை. ரோகிணி தன்னுடைய வாழ்க்கைக்காக ரொம்ப பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டா. எனக்கு பிரச்சனை செய்கிறா. இப்போவே ரோகிணியை பற்றின உண்மையை வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் சொன்னால் தான் சரிப்பட்டு வரும் போல். அந்த மனோஜும் விஜயாவும் ரோகிணியை ரொம்ப நம்புகிறாங்க. ஆனால் ரோகிணி வெளியில் நிறைய கடன் வாங்குறா அப்படின்ற உண்மையை சொல்லிட வேண்டிதான். மற்றபடி ரோகிணியை பற்றின உண்மையை நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு இங்கே முருகன்கிட்ட பொய் சொல்லி ஏமாற்றி பணம் வாங்கின ரோகிணியை பார்க்கறதுக்காக இங்கே மீனாவோட வீட்டுக்கே வந்துடுறாங்க வித்யாவும். உடனே முத்துவும், அப்பா வித்யா வந்திருக்காங்கப்பா, ரோகிணியை வர சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை முத்து, நானே கூப்பிட்றேன். ரோகிணி எங்கே இருக்க ரோகிணி அப்படின்னு கூப்பிட்றாங்க. உடனே அண்ணாமலையும், என்னம்மா வித்யா வந்த உடனே ரோகிணியை ரொம்ப கோபமாக கூப்பிட்ற, நீ உட்காருமா. மீனா இங்கே பாரு வித்யா வந்திருக்காங்க, காஃபி அடிச்சிட்டு வாமான்னு சொல்ல, மீனாவும் முத்துவும் சந்தோஷமாக பேச இதை பார்த்துட்டு இங்கே வித்யாவும், மீனா நல்லா இருக்கீங்களா? முத்து கண்டிப்பாக என் கல்யாணத்துக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லும்போது, நாங்கள் முன்னாடி நின்று உங்கள் கல்யாணத்தை நடத்தி வைக்க போகிறோம், அதான் முருகன் கோயிலில் வச்சு பார்த்து பேசினார்ல அப்படின்னு சொல்லும்போது, அங்கே ரூம்லேருந்து ரோகிணி வராங்க. என்ன வித்யா வீட்டுக்கு வந்திருக்க? எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல, நானே உன்னை பார்க்க வந்திருப்பேன்லன்னு சொல்ல, ரோகிணி நீ என் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் உன் ஃப்ரெண்டு தான், இப்போ என்ன உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, என்ன செஞ்சு வச்சுருக்க ரோகிணி? முருகன்கிட்ட எதுக்கு பொய் சொன்னேன்னு கேட்க, நான் பொய் சொல்லலை, எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டது, உன்னுடைய பணத்தை நான் வாங்கினேன். நான் ஒன்றும் முருகன்கிட்ட அவரோட பணத்தை கேட்டு வாங்கலையே, எதுக்காக கோவப்படுறேன்னு கேட்க, நீ இப்படி செஞ்சதே எவ்வளோ பெரிய தப்பு. என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லியிருக்கேன், என்னுடைய பணத்தை முருகன்கிட்ட கொடுத்துருக்கேன். நீ என்னவோ நானே சொல்லி நீ வாங்கின மாதிரிலாம் செஞ்சுருக்க. நீ பொய் சொல்லி தானே பணத்தை வாங்கியிருக்க. நானா இந்த பணத்தை உங்ககிட்ட வாங்க சொன்னேன்? முருகன்கிட்ட பணத்தை நான் வாங்க சொல்லவே இல்லையே. சரி நீ பணம் வாங்கினல, அதை முதல்ல ஃபோன் பண்ணி என்கிட்ட சொன்னியான்னு கேட்குறாங்க. அப்புறம் சொல்லிக்கலாம்னு நினச்சேன் வித்யா, இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? முருகன்கிட்ட நிறைய பணம் இருக்குது, நீயும் ஏன் பணம் கொடுக்கணும்? உன் ஃப்ரெண்டு நான் கஷ்டப்படுறேன், அதனால தான் என் வாழ்க்கைக்காக இப்படி செஞ்சிட்டேன். இப்போ பிரச்சனை பண்ணாத, முத்து மீனா பார்த்துக்கிட்டே இருக்காங்க, நீ முதல்ல கிளம்புன்னு சொல்ல, முதல்ல நீ செஞ்சது எல்லாமே தப்பு. உன்னால் முருகன் என்கிட்ட கோவப்படுறாரு, என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு, நான் ஃபோன் பண்ணால் கூட சரியாக பேச மாட்டேங்கிறாரு. உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட முடிஞ்சால் அந்த பணத்தை திருப்பி வாங்குங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாரு. நான் சொல்லி தான் நீ இப்படிலாம் செஞ்சேன்னு நினைக்கிறாங்க. நீ ஏமாத்தின விஷயத்த அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நீ எதுக்காக இப்படி பொய் சொன்ன? உன்னால் என் வாழ்க்கையில் பிரச்சனை வந்துடும் போல அப்படின்னு சொல்ல, அது எப்படி வரும்? முருகன் உன்னை ரொம்ப விரும்புகிறாரு, அதனால் பிரச்சனை வராது, கிளம்புன்னு சொல்ல. என்னது கிளம்பணுமா? ஸ்ருதியோட அம்மா கிட்ட 2 லட்ச ரூபா பணத்தை வாங்கின நீ அந்த பணத்தை என்ன செஞ்சேன்னு தெரியல. அந்த பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்காக என்னையும் முருகனையும் ஏமாத்திரம்னு நினச்சிருக்கிறியே, அசிங்கமா இல்லைன்னு கேட்குறாங்க. உடனே முத்து, என்ன வித்யா என்ன சொல்கிறீங்க? முருகனை இந்த பார்லரம்மா ஏமாத்திட்டாங்களா? முருகன் என்னுடைய தம்பி மாதிரி. பார்லரம்மா என்ன செஞ்சீங்கன்னு முருகனுக்காக முத்து ரொம்ப கோபமாக பேச,
உடனே வித்யா நான் சொல்கிறேன், நடந்த எல்லாத்தையும் நான் சொல்கிறேன்னு தெளிவாக முத்துவுக்கும் மீனாவுக்கும் அண்ணாமலை விஜயான்னு எல்லாருக்கும் புரிய வைக்கிறாங்க. என்ன இந்த ரோகிணியோட ஃப்ரெண்டு இவ்வளோ கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க, ரோகிணி பதில் பேசாமல் தலை குனிஞ்சு நிற்கிறான்னு விஜயா வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. வித்யா நடந்த உண்மை எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிறாங்க. ரோகிணி என்னை பார்க்க வந்தா, பண உதவி வேணும்னு கேட்டா. எனக்கு இப்போ உதவி செய்ய பணம் இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டேன். ஆனால் முருகனுக்கு ஃபோன் பண்ணி வித்யா தான் உங்ககிட்ட பணம் வாங்க சொன்னா, வித்யாவோட பணம் உங்ககிட்ட இருக்குல்ல, அந்த பணத்தை எனக்கு கொடுங்கன்னு 2 லட்ச ரூபா பணத்தை பொய் சொல்லி ஏமாற்றி இந்த ரோகிணி வாங்கினது மட்டும் இல்லாமல் ஸ்ருதியோட அம்மா கிட்ட அந்த பணத்தையும் கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. நான் சொல்கிறதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா வேணும்னா ஸ்ருதியோட அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்களேன், உங்கள் சம்மந்தியும் தெளிவாக பேசுவாங்கன்னு சொல்ல. உடனே அண்ணாமலையும், ரோகிணி என்னம்மா அமைதியாக இருக்க, இந்த வித்யா சொல்கிறது எல்லாமே உண்மையா? சம்மந்திக்கிட்ட நீ பணத்தை வந்து கடனாக வாங்கினியா? 2 லட்ச ரூபா பணம் வாங்கினியா? வீட்டில் யாருக்குமே தெரியாதே. மனோஜ், இங்கே ரோகிணி வந்து யாருக்கும் தெரியாமல் ஸ்ருதியோட அம்மா கிட்ட 2 லட்ச ரூபா பணம் வாங்கியிருக்காங்களாம். இதெல்லாம் உனக்கு தெரியுமா? இல்லை ரோகிணி செஞ்சதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி நிற்கிறியான்னு கேட்குறாரு அண்ணாமலை. உடனே விஜயா மனோஜை பார்க்குறாங்க. ரோகிணி அழுதுகிட்டே நிற்கிறாங்க. உடனே மனோஜ், எனக்கு என்னப்பா தெரியும், ரோகிணி சொன்னதானே தெரியும், ரோகிணி இப்படி போய் சொல்வா ஏமாத்துவான்னு எனக்கு என்னப்பா தெரியும், வேணும்னா ஸ்ருதியோட அம்மா கிட்ட அம்மா நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க அப்படின்னு சொல்ல. உடனே விஜயா இங்கே ஸ்ருதியோட அம்மா சுதாக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சம்மந்தி நல்லா இருக்கீங்களான்னு கேட்க, என்ன சம்மந்தி எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்கன்னு ஸ்ருதியோட அம்மா கேட்கும்போது, இந்த ரோகிணி உங்ககிட்ட 2 லட்ச ரூபா பணம் கடனாக வாங்கியிருந்தாளா, உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் இன்னைக்கு தான் அந்த பணத்தையும் திருப்பி கொடுத்தாங்க. ஆனால் எப்படி அந்த பணம் கிடச்சிதுன்னு எனக்கு தெரியாது. என்கிட்ட பணம் வாங்கும்போது இதை பற்றி என் மாமியார்கிட்ட சொல்லிடாதீங்க, வீட்டில் யாருக்குமே தெரிய வேண்டான்னு சொன்னாங்க. அதனால் நான் பொறுமையாக இருந்தேன். அதுக்கப்புறம் ரோகிணி அந்த பணத்தை திருப்பி தர மாதிரியே தெரியல. உடனே ஃபோன் பண்ணி கேட்டேன், வேறு வழி இல்லாமல் அந்த பணத்தை கொடுத்துட்டாங்க. ஆனால் ரோகிணி பேசுகிறதுலாம் சரியே இல்லை, உங்கள் மருமகிட்ட சொல்லி வைங்க அப்படின்னு கோவமாக பேசிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே வந்து சுதா. உடனே விஜயா எல்லாரும் முன்னாடியே சொல்கிறாங்க, ஆமாம் சம்மந்திக்கிட்ட கேட்டேன், இந்த ரோகிணி வந்து பணத்தை வாங்கினதா அவங்க உண்மையை சொல்லிட்டாங்க. அப்போ வித்யா சொன்னது எல்லாமே உண்மை. ரோகிணி எதுக்காக அந்த பணத்தை வாங்கினான்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். என்ன ரோகிணி என்ன செஞ்சு வச்சிட்ருக்க, நீ என்னவோ பார்லருக்கு போகிற வேலை செய்கிறன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் நீ எங்கே போகிற, யார்கிட்ட பேசுகிற, என்ன செய்கிற, எதுக்காக இவ்வளோ கடன் வாங்குறன்னு எங்களுக்கு தெரியாமல் இருக்குது. மனோஜ் என்னதான் நினச்சிட்ருக்க, ரோகிணி என்ன செய்கிறானே உனக்கு தெரியாதா மனோஜின்னு விஜயா ரொம்ப கோபமாக பேச, அம்மா எனக்கு பிஸ்னஸை பார்க்கவே நேரம் சரியாக இருக்குது, இந்த ரோகிணி என்ன செய்கிறா எங்கே போய் கடன் வாங்குறான்னு நான் பார்த்துட்ருக்க முடியுமான்னு கேட்கும்போது, என்ன பெரிய பிஸ்னஸ் செஞ்சால் இந்த ரோகிணியை பற்றி கவனிக்காமையாக இருக்கிறது, ரோகிணி உன்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருக்காளே, இந்த ரோகிணியை எதுக்காக நீ நம்பணும்னு கேட்குறாங்க. இதில் வேற மறுபடியும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு வேற சொல்லிட்டு இருக்க. ரோகிணி மேலே உள்ள நம்பிக்கையில் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குன்னு ரோகிணியை பாராட்டி பேசினல, ரோகிணி என்னெல்லாம் செஞ்சுருக்கான்னு பாருன்னு சொல்ல. ரோகிணி அம்மா கேட்குற கேள்விக்கு பதில் பேசு ரோகிணி, ஏன் அமைதியாக இருக்க, ஏன் பொறுமையாக இருக்க ரோகிணி, ஏன் இப்படி செஞ்ச, எல்லாரும் என்ன திட்டுறாங்க கேள்வி கேட்குறாங்க, நீ எதுக்கு அவங்க கிட்ட போய் அந்த பணத்தை கடன் வாங்கின, உனக்கு என்ன அப்படி ஒரு பண பிரச்சனை, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நீ ஏன் ஒரு முடிவெடுத்து இப்போ என்ன தலைகுனியை வைக்கிறியான்னு மனோஜ் கோவமாக பேச, மனோஜ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோன்னு சொல்ல. உடனே வித்யா, போதும் ரோகிணி, நீ தேவையில்லாமல் அழுது பேசுகிற மாதிரி நடித்து ஏமாத்தாத. மனோஜ், உங்கள் மனைவி ரோகிணியை நீங்கள் நம்பவே நம்பாதீங்க, நீங்கள் ரொம்ப நம்புறீங்க ரோகிணியை, அதான் இப்படிலாம் ஏமாத்திட்டு இருக்கா. ரோகிணி இப்போ எனக்கு முதல்ல பதில் சொல்லு, இங்கே முருகன் கிட்ட இருந்து என்னுடைய பணத்தை நீ வாங்கியிருக்க, அந்த பணத்தை எப்படி திருப்பி தருவேன்னு கேட்குறாங்க. வித்யா, நீ என் ஃப்ரெண்டு, ஆனால் இப்படி வீட்டுக்கு வந்து என்னை மாட்டி விடுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, எதுக்காக இப்போ உண்மையை சொல்லிட்டு இப்படிலாம் பேசிகிட்ருக்கேன்னு கேட்க, ஏன் பணம் எனக்கு வேணும், நான் என்ன உன்னுடைய பணத்தையா வாங்கிட்டு ஏமாத்திட்டேன், உங்கள் சொந்தக்காரங்க தான் அந்த ஸ்ருதியோட அம்மா, அவங்களே உன்னை புரிஞ்சுக்கிட்டு கொடுத்த பணத்தை கேட்டு வாங்கணும்னு பிரச்சனை செய்கிறாங்க. நான் உன் ஃப்ரெண்டு தான், இருந்தாலும் கல்யாண ஏற்பாடெல்லாம் எனக்கு நடக்குதே, இப்படிலாம் நம்ம செய்யலாமான்னு யோசிக்கவே மாட்டேன். சொல்லப்போனால் உன்னை என் ஃப்ரெண்டாக இனி நினைக்கவே கூடாது. இப்படி முருகன் வந்து என்னை தப்பாக நினைக்கிறாருன்னா அதுக்கு காரணமே நீ தானடி. என் பணத்தை திருப்பி கொடு, இப்போ 2 லட்ச ரூபா பணம் எனக்கு வரணும். என் பணத்தை தானே அவர்கிட்ட முருகன் கிட்டேருந்து வாங்கினேன். என்ன மனோஜ் பார்த்துட்ருக்கீங்க, ரோகிணி தர வேண்டிய பணத்தை நீங்கள் தரீங்களான்னு கேட்க. உடனே விஜயா, பாத்தியா மனோஜ், இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி வீட்டில் வந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கிறா பாரு ரோகிணி. இப்போ ரோகிணியோட ஃப்ரெண்டு கேட்குற கேள்விக்கு மனோஜ் நீ என்ன பதில் சொல்ல போகிறேன்னு கேட்க. உடனே முத்து சொல்கிறாரு, என்னதான் இந்த மனோஜ் செய்கிறானே தெரியல, பிஸ்னஸ் தான் முக்கியம்னு இந்த பார்லர்லம்மா என்ன செய்கிறாங்க, யார்கிட்ட பணம் வாங்குறாங்க, அவங்களுக்கு அப்படி என்ன தான் பிரச்சனை இருக்குன்னு கூட கண்டுக்காமல் இருக்கிற மனோஜுக்கு ரோகிணியை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கவே கூடாது. எப்படியா இருந்தாலும் பார்லர்லம்மாவை
இந்த மனோஜ் விரும்பி கல்யாணம் பண்ணியிருக்கானா? அவங்கள இன்னுமா புரிஞ்சுக்காம இருப்பான் இந்த மனோஜ்? ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இங்கே மனோஜுக்கு இந்த ரோகிணி சப்போர்ட் பண்ணுறாங்களா, இல்லை ரோகிணிக்கு மனோஜ் சப்போர்ட் பண்ணுறாங்களான்னு தெரியல. ஆனால் 2 பேருமே ஏதோ உண்மையை மறைக்கிற மாதிரில இருக்குன்னு சொல்ல, இல்லை முத்து, எனக்கு உண்மையாகவே ரோகிணி செஞ்சது எதுவுமே தெரியாது. ஆனால் நான் எதுக்காக ரோகிணிக்காக பணம் கொடுக்கணும் வித்யா உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது உடனே ரோகிணி, அப்போ எனக்காக நீ என்னதான் மனோஜ் செய்வ? எனக்கு ஒரு பிரச்சனைனா நீ எனக்கு உதவி செய்ய மாட்ட. உங்கள் அம்மா பேச்சை தான் கேட்பல்ல. என் ஃப்ரெண்டு தான் என்னை புரிஞ்சுக்காம இப்படி பேசுகிறா. உடனே பணத்தை கேட்குறானா? என் மனைவிக்காக நான் பணம் கொடுக்குறேன்னு உதவி செய்ய வருவேன்னு நினச்சேன். ஏன் புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்லாம் பேசுனியே, அப்போ உங்ககிட்ட பணம் இல்லாமையா இருக்குது? ஆனால் எனக்காக அந்த பணத்தை கொடுத்து உதவி செய்ய மாட்டேன். உன்னுடைய பிஸ்னஸில் எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்கு. அப்போல்லாம் நான் என் நகையை வச்சு பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன். எனக்கு ஒரு பிரச்சனைனா நீ கண்டுக்கவே மாட்டல்ல மனோஜ். எனக்கு நீ உதவி செய்ய மாட்ட. இப்போ கூட வித்யாவுக்கு எனக்காக நீ பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறியே, நல்லா உன்னை புரிஞ்சுக்கிட்ட மனோஜ்னு சொல்ல. நீ என்னெல்லாம் செஞ்சு வச்சுருக்க? யாரை கேட்டு முதல்ல ஸ்ருதியோட அம்மா கிட்ட நீ பணம் வாங்கின? அவங்க என்ன நினைப்பாங்க நம்மளை பற்றி? நான் பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன், என்கிட்ட கூட சொல்லாமல் இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்க. நான் உனக்கு உதவி செய்யணுமா? போதும் போதும், உன்னை நம்பினதுனால இப்போ வித்யா பேசுகிற பேச்சுக்கெல்லாம் தலை குனிஞ்சு நான் நிற்கிறேன். உனக்கு என்னால் உதவி செய்ய முடியாதுன்னு சொல்ல, இங்கே என் பையனையே வர எதிர்த்து பேசுறியான்னு விஜயா ரொம்ப கோவமா இங்கே வித்யா முன்னாடி ரோகிணியை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. உடனே இங்கே மீனாவும், வித்யா நல்ல வேலை நீங்கள் ரோகிணியை பற்றின உண்மையை சொன்னீங்க. ஆமாம், உங்கள் ஃப்ரெண்டு ரோகிணி வேறு ஏதாவது உண்மையை சொல்லாமல் இருக்காங்களா? எதுவாக இருந்தாலும் இப்போவே ரோகிணியை பற்றின உண்மை உங்களுக்கு தெரிஞ்சா எங்ககிட்ட சொல்லிருங்களேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. மீனா இப்படி சொல்கிறத கேட்டுட்டு வித்யா ரொம்பவே கோவமாக ரோகிணியை பார்க்குறாங்க. ரோகிணி அழுதுகிட்டே, வேண்டாம் வித்யா, உண்மையை சொல்லிடாத. மீனாவும் முத்துவும் எப்படியாவது உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. எனக்கு ஏற்கனவே கல்யாணமான உண்மையவும் கிருஷ் என்னுடைய பையன்ற உண்மையவும் நீ சொல்லிட்டேனா அவ்வளவுதான். இவங்க யாரும் என்னை சும்மா விட மாட்டாங்க. நான் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கவே முடியாது. உனக்கு நல்லா தெரியும் என் மாமியாரை பற்றி. என் நிலமை அப்புறம் என்ன ஆகும்னு யோசிச்சு எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்து எனக்கு நீ தான் இப்போ உதவி செய்யணும். ஏற்கனவே நீ பேசின பேச்சால் வீட்டில் உள்ள எல்லாரும் என் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. வேண்டாம் வித்யா, என்னை பற்றின உண்மை எல்லாமே உனக்கு தெரியும். ஆனால் அந்த உண்மையை இப்போ சொல்லி என்னை மாட்டி விட்டுறாத வித்யான்னு அழுதுகிட்டே நிற்கிறாங்க ரோகிணி. உடனே வித்யா ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, போதும் ரோகிணி, நீ இப்படி எல்லாரையும் ஏமாத்துற மாதிரி என்னையும் ஏமாத்தணும்னு நினைக்காத. நான் இனி உன்னை என்னுடைய ஃப்ரெண்டாக ஏற்றுக்க போகிறதும் இல்லை, உன்னை நம்ப போகிறதும் கிடையாது. இப்போ சொல்கிறேன், தெளிவாக புரிஞ்சுக்கோ. என்னுடைய பணத்தை முருகனை ஏமாற்றி நீ வாங்கியிருக்க, பொய் சொல்லி அந்த பணத்தை வாங்கியிருக்க. ஆனால் நான் இப்போயும் பொறுமையாக இருக்கிறேன்னா அதுக்கு காரணம், இத்தனை நாள் நான் உன்னை பற்றின உண்மையை யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு உன்னை என்னுடைய ஃப்ரெண்டாக தான் நினச்சேன். ஆனால் நீ இப்படி எல்லாம் செஞ்சதுக்கப்புறம் நான் பொறுமையாக இருக்க முடியாது. என்னுடைய பணத்தை நீ திருப்பி தரணும். நாளைக்கே அந்த பணம் எனக்கு வரணும். அப்படி இல்லையா மறுபடியும் உன் வீட்டுக்கு வருவேன். உன்னை பற்றின உண்மை, எனக்கு தெரிஞ்ச உண்மை எல்லாத்தையும் சொல்லுவேன். உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, கிருஷ் தான் உன்னுடைய பையன்ற உண்மையை எல்லாருக்கும் புரிகிற மாதிரி நான் சொல்லுவேன். கண்டிப்பாக எல்லாரும் நான் சொல்கிறத நம்புவாங்க. உனக்கே தெரியும், ஏன்னா நீ தான் இவங்களை ஏமாத்திருக்க. நான் இப்போவும் உண்மையை தான் பேசியிருக்கேன், உண்மையை தான் சொல்லியிருக்கேன். அதனால் என்னுடைய பணத்தை, நீ ஏமாற்றி வாங்கின பணத்தை திருப்பி தரலை, மறுபடியும் உன்னை பற்றின உண்மையை சொல்லுவேன். அதுக்கப்புறம் நீ என்னுடைய ஃப்ரெண்டுன்னெலாம் நான் பார்க்கவே மாட்டேன். நீ என்னை ஏமாத்திருக்க, இப்படி செய்வேன்னு நான் நினைக்கவே இல்லை. அதனால் நானும் பொறுமையாக இருக்க மாட்டேன். என்னுடைய பணம் திரும்பி வரலை, நாளைக்கே உன்னை பற்றின உண்மையை சொல்லிடுவேன். நீ கொஞ்சம் யோசிச்சு நல்ல முடிவாயிடு அப்படின்னு நான் கிளம்புறேன் மீனா அப்படின்னு எதுவுமே பேசாமல் ரோகிணி கிட்ட சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே வித்யாவும் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்துட்டு, என்ன இவங்க 2 பேரும் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு மெதுவாக பேசிக்கிறாங்களே அப்படின்னு நினச்சிட்டு விஜயா ரொம்ப கோவமாக இவ்வளோ நேரம் நடந்த பிரச்சனைக்காக ரோகிணியை வெளுத்து வாங்குறாங்க. விஜயா, நீ இந்த வீட்டிலையே இருக்கக்கூடாது. என்னெல்லாம் செஞ்சு வச்சுருக்க, சம்மந்தி எங்களை பற்றி என்ன நினைப்பாங்க பாத்தியா மனோஜ்? நீ இந்த ரோகிணிக்கு ரொம்ப இடம் கொடுத்துட்ட. அதனால தான் யாருக்கும் தெரியாமல் சம்மந்திக்கிட்ட ரோகிணி பணம் வாங்கியிருக்கா. இந்த உண்மையை நம்மக்கிட்டலாம் சொல்லாமல் இப்படி செஞ்சுருக்கா. இப்போ ரோகிணியோட ஃப்ரெண்டு சொல்ல போய் தான் இந்த உண்மையே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி, ரோகிணி எதுக்காக அந்த பணத்தை வாங்கின பணத்தை என்ன செஞ்சேன்னு கேட்குறாங்க. பதில் பேசாமல் இருக்கிற ரோகிணியை வெளுத்து வாங்குறாங்க விஜயா. இன்னைக்கு நீ உண்மையை சொல்லியே ஆகணும்னு கேள்வி கேட்குறாங்க. ஆனால் ரோகிணி எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்கன்னு தெரியலையே அப்படின்னு தலை குனிஞ்சு நிற்கிறாங்க ரோகிணி. அந்த சமயம் முத்து யோசிக்கிறாரு. மீனா வித்யா கிட்ட கேள்வி கேட்டாங்க. ஆனால் வித்யா பதிலே பேசாமல் அமைதியாக இங்கேருந்து கிளம்பிட்டாங்கன்னா அப்போ ரோகிணியை பற்றின உண்மை வித்யாவுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு. சீக்கிரமாகவே அந்த உண்மையை கண்டுபிடிக்கணும்.
இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்ச ரோகிணி இன்னும் என்னென்ன உண்மையை சொல்லாமல் இருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு வித்யாவும் ரோகிணியும் பேசினதெல்லாம் பார்த்துட்டு முத்து இப்படி யோசிக்கிறாரு, சந்தேகப்படுறாரு. சீக்கிரமாகவே ரோகிணியை பற்றின உண்மையை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாரு முத்து. என் ஃப்ரெண்டு வித்யா ரொம்ப கோவமா வந்து இப்படி நான் ஸ்ருதியோட அம்மா கிட்ட பணம் வாங்கின விஷயத்த சொல்வான்னு நான் நினைக்கவே இல்லை. இப்போ வித்யாவால் வசமாக மாட்டிக்கிட்டேன். வித்யாவுக்கு வேற அந்த பணத்தை நான் திருப்பி தரணும். இல்லைனா வித்யா கோவமாக வந்து என்னை பற்றின எல்லா உண்மையும் சொல்லிடுவாளே. இப்போ வேற மனோஜும் விஜயாத்தையும் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்களே. எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்கிறது அப்படின்னு முத்து முன்னாடியும் மீனா முன்னாடியும் பதில் பேச முடியாமல் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க ரோகிணி. ரோகிணி இப்படி செஞ்சதால இங்கே மனோஜா இருக்கட்டும், விஜயா, அண்ணாமலை, முத்து, மீனான்னு எல்லாருமே ரொம்ப கோவமாக இருக்க ரோகிணி பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் இருக்கிறாங்க. தன்னுடைய வீட்டுக்கு வந்த வித்யா யோசிக்கிறாங்க, ரோகிணிக்கு இனி உதவி செய்யக்கூடாது. சீக்கிரமாகவே ரோகிணியை பற்றின உண்மையை முத்துக்கிட்டேயும் மீனா கிட்டேயும் சொல்லிடணும் அப்படின்னு ரோகிணி மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லாமல் ரோகிணி இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சதால இப்படி ஒரு முடிவெடுக்கிறாங்க வித்யா.